டைம்ஸ்ல வர ப்ரோமோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வருதா? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் வருதுங்க. அதாவது இந்த ரயன் பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து அந்த ப்ரோமோல செட் பண்றாங்க. ஆனா ஷோல போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆனா ப்ரோமோல பாத்தீங்கன்னா இவன மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி செட் பண்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்மளோட டிடிஎஃப் வின்னர் கலர் கோழி குஞ்சு ரயன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து ஜாக்லின்லாம் பார்த்தோன்னா நேத்து வரைக்கும் இங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து போய் அங்க போய் பேசிட்டு இருக்காங்க, அதே விஷயத்தை மாத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அதே முத்துக்குமரனை பார்த்து என்ன சொல்றாரு, மாத்தி 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 பேசுறாரு முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஓகே ரயன் பக்கா. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, இந்த மஞ்சக்காமால வந்தவனுக்கு வந்து எதை பார்த்தாலும் மஞ்சளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ரயனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. அவரோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாராவது ஒருத்தர் வந்து டார்கெட்னு செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க பண்றது எல்லாமே தப்புன்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்களே. ஸோ அதுதான் பார்த்த வரைக்கும் இப்போ ரயனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மட்டும் தான் அவரோட டார்கெட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு ஜாக்லின் அந்த டீமுக்கு போனதால பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்லினும் அந்த ரேடாருக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்கள பார்த்தாலும் மஞ்சளா தான் இருக்குன்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். கலர் கோழி குஞ்சுன்னு பேர் வச்சது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு கலரில் ஃபீல் ஆகிறாங்க போல, அவங்க டிஃப்ரெண்டாக தெரியுறாங்க போல இருக்கு. ஏன்னா ஜாக்லின் அவர் வந்து டச் பண்ணிடக்கூடாது. எப்படி தெரியுமா, ஆக்சுவலாக சில பேர் வந்து டச் பண்ணிட்டா நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க். முத்துக்குமரன் கூட அன்சிதா வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாரு, அன்சிதாவெல்லாம் தொடவே கூடாது, ஏன்னா அன்சிதாவோட கேரக்டர் எப்படின்னா லைட்டாக தொட்டாலே பிளாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே, அது அன்சிதாவை பார்த்து முத்துக்குமரன் பயந்தது. இப்போ ஜாக்லினை பார்த்து ரயனை எல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் எதனால தெரியுமா? ரயனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, ஒரு இடத்துல போய் ஜாக்லின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க அதே விஷயத்தை அப்படின்னு நம்ம ரயன் சொல்லிட்டு இருக்காரு. 2 நாளா இல்ல 3 நாளா ரயன் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சதுல இருந்து ரயனோட ஆக்டிவிட்டி என்ன தெரியுமா, திருப்பி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறதா. அதை ரயன் இவ்வளவு நாளமா பண்ணிட்டு இருந்தாரு. அதை வந்து இப்ப ஜாக்லின் பண்ணோன்னு இவரால் ஏத்துக்க முடியல. என்னடா நம்ம பண்ணதே இப்ப அவளும் கையில எடுத்துக்கிறா அப்படின்ற மாதிரி. ரயன் நீங்களாம் கத்துக்குட்டி, ஏன்னா அங்க அக்கா வந்து வந்ததுல இருந்தே திருப்பி அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுல, யாராவது ஒருத்தவங்க ஜாக்லின் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் திருப்பி ஒரு விஷயத்தை பேசுவாங்க எல்லாருக்கிட்டையும். அதாவது தீபக் இது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஜாக்லினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா போதும் எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசிட்டு வந்துருவாங்க. ஸோ அதில் அவங்க பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்காங்கப்பா, நீங்களா இப்போ தான் கற்றுக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா 3 நாளாக ரயன் அதை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ ஜாக்லின் அதை பண்ணும்போது ஜாக்லின் உட்காந்து அருண் கூட பேசும்போது முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி திருப்பி அதை பேசுறாங்களாம். பேசணும்னு என்ன சொல்றாங்க, திருப்பி அவங்களோட இது வந்து மைண்டை வந்து எடுத்து சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காப்ல. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ பவித்ரா கூட சௌந்தர்யா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அடுத்து ஒரு ஆள் வந்தால் திருப்பி என்ன பண்ணுறீங்க, அதுதான் அதாவது நேற்று நைட்டு பேசுறதுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஆக்சுவலாக ரயனுக்கு இப்போ என்ன காணுன்னா, நம்ம பக்கம் இருக்கவங்களாம் அவங்க பக்கம் போகிறாங்களே, ரயனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். நம்ம சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்பரும் நினைச்சாரு. நேற்று நடந்த சம்பவத்தில் துண்டா சிக்கிட்டார். அது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் வந்து ரயன் வந்து பக்கமாக மாட்டிக்கிட்டார். இவர் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி ஆபீஸாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் ஒரு பிளான் போட்டிருக்கான், அதே மாதிரி தான் அவனும் ஒரு பிளான் போட்டிருக்கான். ஸோ 2 பேரும் ஒரு பிளான் தானே போடுறீங்க, இதில் எப்படி அவனை மட்டும் குற்றம் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவே சொல்கிறாங்க, டேய் இப்போ ஜாக்லின் நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறல, இப்போ நீ என்னது நேற்று நடந்து முடிஞ்ச விஷயத்தை தானே பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது இப்போ 2 பேரும் ஒன்று தான்டா, எல்லாருமே அதை தான்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னாலும் ரயனால் ஏற்றுக்க முடியல. நான் பேசுறது வேற, நான் அப்படி பேசல, அவங்க பேசுறது வேற. அதாவது அவங்க பேசுறது என்ன கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியாது, 1-2 வார்த்தை மட்டும் தான் அவர் கேட்கும். கேட்டதை வச்சு என்ன சொல்லிடுவார், அவங்க பேசுறது தப்பு, நான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு. டேய் நீ பேசுறது இப்படி, நீ வந்து நேற்று நடந்த விஷயத்தை எடுத்து பேசுற அப்படின்னும் போது இது தப்புனா அதுவும் தப்புடா, இது கரெக்ட்னா அதுவும் கரெக்டா. இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி விஷயத்துலையும் வந்தது. முத்துக்குமரன் பண்ணது தப்புனா நீ பண்ணுறதும் தப்பு, முத்துக்குமரன் பண்ணது கரெக்ட்னா நீ பண்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படா நீ நியாயப்படுத்த விரும்புற அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரே விஷயத்தை இவனும் பண்றான், இதே விஷயத்தை அவங்களும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்றது தப்பு, நான் பண்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு. என்னைக்கு பிடிச்சி பொறிக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, மைண்ட் செட் லெவலில் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா ஒரு நாலடி சொன்ன மாதிரி தான் மஞ்சக்கமல் வந்து உங்களுக்கு எப்படி எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுமோ, இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை. அதாவது இவங்க வந்து நம்மளோட எதிரி அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டாருன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டே இருக்கு. நேற்று ஜாக்லின் விட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ப்ரோ. அந்த ப்ரோன்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹிட் ஆயிடுச்சு. அது எப்படி என்ன பார்த்து அவங்க ப்ரோன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, ப்ரோ தானே அக்கா தானே கூப்பிட்டேன், ஸோ ப்ரோன்னு கூப்பிட்றது இல்லைனா தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கணும். இருந்தாலும் ஜாக்லின் பேசின இது எப்படி சொல்லுது, அந்த ஒரு மாடுலேஷன் சொல்லுவாங்களே, அது வந்து அவங்க வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. இன்டென்ஷனாக சொன்ன மாதிரி கூட தெரியல, நானும் அந்த லைவை வந்து பார்த்தேன். ஸோ அந்த வார்த்தையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோன்னா சரி ஓகேங்க ப்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் ஆனோன்னு வந்துட்டாரு. இப்போ என்னன்னா உன்னை வந்து அசிங்கமாக திட்டாங்களா, ப்ரோன்னு தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணும். இன்னொரு மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ரயன் ஜாக்லினை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கப்படுத்திருப்பார். ஒரு இடத்துல டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்பெல்லாம் பேசாதரா ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, அசிங்கமாக இருக்கா அப்போனா போய் கண்ணாடியை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாப்ல. ஸோ அதெல்லாம் எப்படி சார், அதாவது உங்களுக்கு ப்ரோன்னு கூப்பிட்டது வந்து ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் பேசுறது எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுறது வேற இன்டென்ஷன், நான் அவ்வளோ இன்டென்ஷனலாக பேசலை, அவங்க பேசுறது வந்து அந்த இன்டென்ஷனில் தான் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க மைண்டுக்குள்ளே போய் அவங்க இந்த இன்டென்ஷனில் தான் பேசுனாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து பவித்ரா கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு.
இருக்காரு. எனக்கு அது பவித்ராவும் கேட்குறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க எப்படிடா ஃபீல் பண்ணுவேன், இப்போ நீ நினைக்கிற மாதிரி அவங்களும் வந்து நார்மலாக சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அவங்க நார்மலாக சொல்லலை, எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா பாஸ் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்க தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து ஜெயிச்சிட்டாப்ல, 21 பாயிண்ட்ல வந்து ஜெயிச்சிருக்காரு. 19 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருந்திருக்காரு. இன்னைக்கான டாஸ்க் முடியும் போது 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எடுத்திருக்காரு. இவர் வந்து 6 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து பயங்கரமான டஃப் கொடுத்திருக்காரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்களேன், 11 பாயிண்ட்ல இருந்து 19 பாயிண்ட் வந்திருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ல இருந்து 21 பாயிண்ட் வந்திருக்கான். ஒரு 6 பாயிண்ட் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பயங்கரமா டஃப் கொடுத்தாலும் முத்துக்குமரன் வந்து ஈக்குவல் பண்ணி அது ஜெயிக்க முடியாத காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், மஞ்சரின்ற ஒரு கேரக்டர் வெளியே போறாங்க இந்த வாரம். எனிவேஸ் அந்த ஒரு கேரக்டர் தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் இப்போ என்ன சொல்லி அந்த கேரக்டர் இப்போ இந்த ப்ரோமோல கூட என்ன சொல்றாங்கன்னா, ரயனை பார்த்தா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுறான். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்காங்க, அவன் தெரியல இல்ல, அவன் இருக்கிற மாதிரிலாம் இல்ல, டிஃப்ரெண்டா தான் இருக்கான். ஆளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருமாறி டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லி அவனு மைண்டுக்குள்ள வந்து நம்ம டாஸ்க் பீஸ்ட்னு வந்து டாஸ்க்ல விளையாடுறது தவிர இப்போ என்ன பண்ணிட்டா மொத்த பேரையும் நம்ம தானே கெத்து, நம்ம தானே டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏதாவது வந்துருச்சானு தெரியல. மொத்தமா அந்த டாஸ்க் பீஸ்ட்ன்ற அந்த ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு வந்து மைண்டுக்குள்ள போய் உட்காந்துருச்சுங்க. அவங்க அக்கா சொல்லிட்டு போனப்ப கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் ஏத்துக்க முடியாம தான் இருந்தாரு. எப்போ இந்த டாஸ்க்ல 1-2 டாஸ்க்ல வந்து ஜெயிச்சாரோ அப்பயே பார்த்தீங்கன்னா உண்மையில அவரே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம தான் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா மஞ்சரி பண்ண தப்பு தாங்க இங்க வந்து இப்போ இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு காரணம். ஆனா ஜெயிச்சதுல நான் வந்து எப்படி சொல்றது, அவன் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத அப்படிலாம் சொல்லவே முடியாது. உண்மையிலே சொல்றேன், முத்துக்குமரன் எப்படி எஃபர்ட் போட்டாரோ அதே மாதிரி தான் அவரும் எஃபர்ட் போட்டாரு. அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு சொல்ல அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இங்க வந்து அதிகமான இதுல ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஜெயிச்சிருக்காப்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து டாஸ்க் பீஸ்ட் எல்லாத்தையும் ஜெயிச்சு கழட்டிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரயனுக்கு வந்து பாயிண்ட் வந்து தன்னால வந்திருக்கு. எங்கன்னு தெரியுமா, ஆக்சுவலாக இந்த அருணோட பாயிண்ட் நேற்று இந்த டாஸ்க்கில் பிரிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பாயிண்ட் வந்து தான் ஃப்ரீயாகவே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து நேற்று ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்களே 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் வந்து யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி இந்த வந்ததுன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த டாஸ்க்கை வந்து மஞ்சரி யாரை வேணா வச்சு வேணா செய்ய வச்சிருக்கலாம். அந்த இடத்துல ரயனை சூஸ் பண்ணது மஞ்சரியோட முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் வந்து டாப்பில் இருக்கான், நேற்றுலாம் என்ன சொல்கிறாங்க, டாப்பில் இருக்கான் அவனை தான் மொதல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி பேசுகிறாங்க. அவ்வளோ பேசுகிற மஞ்சரி, ஏமா அவன் நேற்றும் டாப்பில் தானே இருந்தான், 15 பாயிண்ட்ல இருக்கான்னு தெரியுது, 13 பாயிண்ட்ல இருக்கான்னு தெரியுது, உனக்கு ஈக்குவலாக இருக்கான்னு தெரியுது. அவனுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு ரயனை நீ வந்து பண்ணு 2 பாயிண்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறனா, உன்னோட முட்டாள் யார் இருப்பா? அங்க முத்துக்குமரன் கூப்பிட்டு சொல்றாப்ல, ஜாக்லின் இருக்காங்களா, ஜாக்லின்ட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி. ஜாக்லினும் கேட்கறாங்க, நான் பண்றேன் மச்சான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ கூட இல்ல ரயன் நீ வேணாம்ப்பா நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு திருப்பி வந்து அவனுக்கு எடுத்து கொடுத்தோன்னே அது எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்லு, இவங்களாம் வாண்டடா ஒருத்தனை வந்து மேல இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றது. ஆல்ரெடி உனக்கு ஈக்குவலாக இருக்கான். நேத்துல என்ன சொல்றாங்க, என்னோட 2 பாயிண்ட் அதிகமா இருக்கும், அவனை தான் அட்டாக் பண்ணுவான். உனக்கு ஈக்குவலா இருக்கணும் அதிகமாக்குனதே நீ தான், அதை விளக்கண வேலையை பார்த்ததே நீ தான். எனக்கு உண்மையில சொல்றேன் மஞ்சரி மேலே செம காண்டுங்க. எப்படி தான் மஞ்சரிக்கு இப்படி ஒரு தாட் வந்தது, எப்படி தான் மூளை வந்து ஆஃப் பண்ணி வச்சாங்களா என்னன்னு தெரியல. மூளையை வந்து சுத்தமாக யோசிக்காத ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இப்போ அந்த ஒரு 2 பாயிண்ட் இருக்குல்ல, நீ யோசிச்சு பாருங்க, அந்த 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கு இருக்க டிஃப்ரெண்ட், ஒரு வின்னருக்கும் ரன்னர் அப்புக்கும் அந்த டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த 2 பாயிண்ட் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய கேம் சேஞ்சராக மஞ்சரி பண்ண அந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம தான் தோணுது. அந்த 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல ஜெயிக்கிறாங்கன்னு போது எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் கூட்டு மஞ்சரி கொட்டுறதுக்கும் கொட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. முத்துக்குமரன் மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஜாக்லின்னு சேர்த்து வச்சு கொட்டுவாங்க. அதாவது இப்போ ரயன் வின் பண்ணுறதுல ஓகே ஹாப்பி தான், ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிருக்கான், உழைக்காம இந்த இடத்துல ஜெயிக்கல ஓகேங்களா. ஸோ அதனால் அவன் வந்து கிடச்சிருக்க கூடாது அப்படின்னு நம்மளால சொல்ல விரும்பல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரயன் வந்து எஃபர்ட் போட்டிருக்கான். இங்கே நிறைய பேரோட எஃபர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து போட்டிருக்காரு. எப்படி முத்துக்குமரன் வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு 19 பாயிண்ட் வந்திருக்காரோ அதே மாதிரி தான் அவனும் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டை போட்டு அந்த லெவலுக்கு வந்திருக்கு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் மேட்ரு என்னன்னா, ஜெயிக்க அவனுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம பண்ணுறது தான் கரெக்ட், இப்போ இங்கே வந்து கரெக்ட் தப்புன்னு இல்லை. இப்போ இதே இந்த சைடில் இந்த முத்துக்குமரன் வந்து நீ பண்ணது தப்புடா, அதாவது நீ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடல, இது தப்புடான்னு திருப்பி இந்த மாதிரி அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரயன் வந்து கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருக்கும். ஒரு 4 பேரை கூட வச்சுக்கிட்டு திருப்பி தப்புன்னு அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, உடஞ்சிருக்கும். இப்போ ரயன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கேம் விளாட்றாப்புல அந்த கேமை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை நான் பண்ணுறது கரெக்ட், அவன் பண்ணுறது தப்பு. அதாவது எப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, அவன் பண்ணுறது தப்புன்னு சொல்லி நான் பண்ணுறது கரெக்ட்னு ஒருத்தன் ப்ரூவ் பண்ண நினைப்பாங்களே, இங்கே எது கரெக்ட் தப்புன்னு பேசுகிறேன், நீ வின் பண்ணிட்ட முடிஞ்சுது ஓகே அப்படின்ற மாதிரி போகிறத விட்டுட்டு நான் வந்து நேர்மையாக விளையாடி வின் பண்ணேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அநீதியின் பாதையில் போய் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. ஆனால் ரயன் வந்து துண்டா மாட்டிக்கிட்டாப்புல. என்னன்னா, நீயும் பிளான் போட்டிருக்க, ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்க அப்படின்றது நேற்று விஷால் வந்து சொல்லும் போது கிளீனாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவே ரொம்ப நேரம் இங்கே சும்ப வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ ஒரு இது வேலை ஒன்று பண்ணியிருக்கான், இவன் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி பேசிட்டு தான் இந்த விஷயம் பண்ணியிருக்கான், ஆனால் நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ இவருக்கான பிரச்சனை என்னன்னா, ஜாக்லின்ட்ட போய் உட்காந்து பேசும்போது, முத்துக்குமரன் உட்காந்து பேசும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பக்கம் இருக்க பர்ஸ்பெக்டிவ் கேட்டுறாங்க. அதே மாதிரி இவர்கிட்ட வரும்போது இவர்கிட்ட இருக்க பர்ஸ்பெக்டிவ் கேட்குறாங்க. இப்போ அங்கே பேசிட்டு இங்கே வந்தோன்னே, டேய் நீ பண்ணதும் தப்பா தாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு காண்டாயிடுது. அப்போ அங்கே போய் பேசினா எல்லாரையும் மண்டை கழுவுறாங்களா, அப்போ எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்களா, அப்போ இது விடக்கூடாது. அங்கே போய் பேசுறவங்க எல்லாம் இப்போ அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றாரு, இவங்க ஜாக்லின் போய் இதுதான் நேத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் ப்ரோமோல சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 3 நாளா ரயன் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால்
அவருக்கு வந்து ஜாக்லின் பண்றது பார்க்கும்போது இது தப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி தெரியுது. அதான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் சொன்னதா இப்பயும் சொல்றேன், ஜாக்லின் உனக்கு அக்கா அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ இப்பதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது கத்துக்குட்டி அவங்களாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பல வாரமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க வீடு ஃபுல்லா தெரிஞ்சிடும். இதை பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தெரியாம பாத்தீங்கன்னா ரயன் சொல்லிட்டு இருக்காரு ஜாக்லின் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு தப்பான இடத்தை தொட்டிட்டு ப்ரோ, ரொம்ப ராங் ப்ரோ நீ அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன் ரயன் வந்து இந்த டாபிக்கை ரயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கு இந்த கிளாஷ்லாம் போகுதுல இது முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த டிக்கெட் ஃபினாலே முடிஞ்சாலும் இந்த டாபிக் வந்து முடியாது அப்பயும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் அப்டேட் கொடுக்குறேன். பை பை.